ஓகேப்பா, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். நம்ம டவுட்டா என்ன? ஓகே ஓகே, நான் நிச்சயமா ரீகாப் பண்றேன். இன்னிலேருந்து வி லேப் ரீகாப் சொல்வோம். ஓகேவா? இன்கேஸ் ஏதாவது புரியலன்னா எனக்கு கிளாஸ்லயே கேளுங்கப்பா. அப்பயே கூட ஸ்டாப் பண்ணி கேளுங்க. நான் திரும்பியும் திரும்பி திரும்பி சொல்ல ரெடி. ஓகேங்களா? நான் ஒரு சின்ன கான்செப்ட் புரியுற வரைக்கும் திரும்பி திரும்பி சொல்றேன். இஃப் ஏதாவது லைக் இன்னும் எனக்கு வேற மாதிரி புரியல, இல்லை எனக்கு திரும்பி சொல்லுங்க, அது மாதிரி எதுனாலும் நீங்க என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? கிளாஸ் முடிஞ்சாலும் டவுட்ஸ் இருந்தா இது பண்ணுங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, ஓகே. நம்ம ரீகாப் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரீகாப் பார்த்துட்டு டுடேஸ் கான்செப்ட் போகலாம். ஸோ நேத்திக்கு என்ன பார்த்தோம்னா, நேத்திக்கு டே 3. ஸோ பார்த்தீங்கன்னா we have started a DOM கான்செப்ட். கரெக்டா? டாம்னா என்னன்னு பார்த்தோம். டாம்னா என்னது? டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் சொல்லியிருந்தேன். ஒரு ட்ரீ மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்துருந்தோம். செகண்டா இங்க இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு டாம் ட்ரீ ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இந்த HTML ஆரம்பிச்சு ஹெட், பாடி, டைட்டில், டாக்குமெண்ட் அந்த மாதிரி வந்து பிரியும்னு சொல்லியிருந்தேன். இந்த ஒரு செட் ஆஃப் கோட். கரெக்டா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே டைனமிக் இல்ல ஸ்டாட்டிக் அண்ட் ரெஸ்பான்சிவ் சைட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டைனமிக்கா சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது நினைச்சோம். டைனமிக்கான எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லியிருந்தேன்? அமேசான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? அமேசானோட ஆட் டு கார்ட் அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அதை யாராலையும் ஸ்டாட்டிக்கா கோட் பண்ணி வைக்க முடியாது. கரெக்டா? எல்லாமே ஒரு பட்டன் கிளிக் பண்ணா அந்த கார்ட்ல வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் ஆகணும். அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான முக்கியமான கான்செப்ட் வந்து டாம் கான்செப்ட். அதுல வந்து ட்ரீல வந்து நம்ம டைனமிக்கா கண்டென்ட்ஸை ஆட் பண்ற மாதிரி இருந்துச்சு. கரெக்டா? அதான் டைனமிக்கா ஒரு பேராகிராஃப் டேக்கையோ இல்லைன்னா ஒரு இமேஜ் டேக்கையோ இல்லை ஒரு 4-5 டேக்கையும் சேர்த்து வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதா 2 விஷயம். என்னது? ஒன்னு மெத்தட்ஸ், அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ். டாம் மெத்தட்ஸ்ல 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து கெட்டர் மெத்தட்ஸ், இன்னொன்று செட்டர் மெத்தட்ஸ். கெட்டர் மெத்தட்ஸ் என்ன பண்ணும்? வில் கெட் த நோடு. உங்களுக்கு ஏதாவது ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பேராகிராஃப் நோட வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம் யூசிங் கெட்டர் மெத்தட்ஸ். செட்டர் மெத்தட்ஸ் என்ன பண்ணும்? புதுசா ஒரு பேராகிராஃப் அந்த பாடியில ஆட் பண்ணணும், ஒரு நோடு இதே மாதிரி அப்படின்னா செட்டர் மெத்தட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபியூ ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்தோம் நேத்திக்கு? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? டெக்ஸ்ட்டை மேனிபுலேட் பண்றதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்திருந்தோம்? எனி ஒன்? டெக்ஸ்ட் கண்டென்ட், ரைட்? சூப்பர். டெக்ஸ்ட் கண்டென்ட். ஸோ அந்த மாதிரி வந்து சோர்ஸ் இமேஜ் மேனிபுலேட் பண்றதுக்கு, இமேஜ்ல இருக்க சோர்ஸ் மேனிபுலேட் பண்றதுக்கு SRC. கரெக்டா? சூப்பர். இந்த மாதிரி சில இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்திருந்தோம். ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணும்? இந்த ரெட் கலர்ல இருக்கிறத சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ் பண்றது ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நம்ம அப்படியே வந்து 2 ப்ராஜெக்ட் எதிக் பண்ணிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப், ஒரு ஹெட்டிங் எடுத்துக்கிட்டோம், ஒரு பட்டன் எடுத்துக்கிட்டோம். கரெக்டா? அண்ட் பட்டன்ஸ்ல இருக்க ஈவெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றதையும் பார்த்திருந்தோம். கரெக்டா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? எந்த விஷயம் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? யூசிங் கெட்டர் மெத்தட்ஸ்ல என்ன கெட்டர் மெத்தட் யூஸ் பண்ணணும்? கெட் எலமெண்ட் பை ஐடி. ஓகேங்களா? இது வந்து ஆர்குமெண்ட் அந்த மெத்தட் என்ன எடுத்துக்கும்? ஐடி எடுத்துக்கும். ஸோ ஒரு ஐடி வச்சு நீங்க கொடுத்தீங்கன்னா இது ஜஸ்ட் இப்படி செலக்ட் பண்ணும். அவ்வளவுதான். இது இப்படி செலக்ட் பண்ணும். கம்ப்ளீட்டா இந்த ரூட் நோட்ல சொல்லுங்க, யாருக்கா டவுட்டா? ஸோ இந்த பாடியில இருந்து இதை கம்ப்ளீட்டா செலக்ட் பண்ணு. தெரியுதுங்களா? செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதே மாதிரி பட்டனை செலக்ட் பண்ணிருக்கோம். இந்த பட்டனை செலக்ட் பண்ணிருக்கோம். சரி, அதுக்கப்புறம் ஈவெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றேன்னு பார்த்தோம். ஒரு கிளிக் பண்றோம் ஒரு பட்டனை அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அந்த ஈவெண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு நான் என்ன மெத்தட் சொன்னேன்? ஆட் ஈவெண்ட் லிசனர். புரியுதுங்களா? இந்த பட்டன் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் இது வந்து ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? அதுல வந்து ஆர்குமெண்ட் என்ன எடுத்துக்கும்? 2 இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் டைப் ஆஃப் ஈவெண்ட், செகண்ட் ஆர்குமெண்ட்
ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன். இந்த பட்டன் கிளிக் ஈவெண்ட் நடந்துச்சு, இந்த பட்டனை கிளிக் பண்ணி ஒரு கிளிக் ஈவெண்ட் அக்கர் ஆச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது என்னது, இந்த ஆட் ஈவெண்ட் லிசனர் வச்சு பண்ணிடணும். ஆட் ஈவெண்ட் லிசனர் என்ன பண்ணும், இதை கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணிடணும், அந்த பேராகிராஃப்ல இருக்க டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வச்சு டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிடணும். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றும் இல்லை, கன்சோல் லாக் பண்ணி ஒரு வாட்டி சும்மா ரன் பண்ணி காட்டுறேன் உங்கள்கிட்ட. கன்சோல் டாட் லாக் ஓகேங்களா, பேராகிராஃப் எலமெண்ட் ஓப்பன் வித் லைவ் சர்வர். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கிரியேட் ஆச்சு. இன்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா இப்போ கன்சோலில் இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, பேராகிராஃப் லாக் ஆகுது. தெரியுதுங்களா? இந்த பேராகிராஃப்ல எங்க வந்து கண்டென்ட் இருக்கு அப்படின்னா எந்த ப்ராப்பர்ட்டியில இருக்கு, டெக்ஸ்ட் கண்டென்ட் ப்ராப்பர்ட்டியில இருக்கு. ஸோ அப்போ நான் சேஞ்ச் பண்ண என்ன பண்ணுவேன், பேராகிராஃப் எலமெண்ட் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட்டை நீங்க என்ன வேணா மேனிபுலேட் பண்ணிக்கலாம். கிளியரா? ஸோ இப்படிதான் வந்து ஒரு பட்டன் ஈவெண்ட் ஹேண்டில் பண்றது அண்ட் டைனமிக்கா கண்டென்ட்ஸை சேஞ்ச் பண்றது. இதுக்கான 2 ப்ராஜெக்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஒன்னு கேட் அண்ட் பல்பு, கேட் அண்ட் பல்ப்ல எப்படி வந்து இமேஜஸ் ஆன் பல்பு எல்லாமே மேனிபுலேட் பண்றதுன்னு பார்த்தோம். அண்ட் கவுண்டர்ல சேம் அதே மாதிரி எப்படி வந்து அந்த கவுண்டர் வந்து இன்க்ரிமெண்ட் பண்றது, டிக்ரிமெண்ட் பண்றது அண்ட் ஈக்குவல் டு பண்றது. ஸோ இதுல முக்கியமான அவுட்கம் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கணும் அப்படின்னா என்னது, ஃபர்ஸ்ட் டாம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கணும். சொல்றேன், அப்படியே அப்படியே வந்து செக்லிஸ்ட் செக் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னா என்ன, டாமோட ஃபுல் ஃபார்ம், டாம்னா என்னன்னு இந்த மாதிரி ஒரு ட்ரீம் வந்து விஷுவலைஸ் பண்ணணும். எல்லா கோடுக்கும் ஓகே இந்த மாதிரி ஒரு ட்ரீ ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, மெத்தட்ஸ்ல என்ன இருக்கு, கெட்டர் மெத்தட்ல உங்களுக்கு என்ன மெத்தட் தெரிஞ்சிருக்கணும், there are lot of getter methods. பட் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய கெட்டர் மெத்தட் என்னது, கெட் எலமெண்ட் பை ஐடி. கரெக்டா? அதுல எல்லாருக்குமே கிளியர்லப்பா, கெட் எலமெண்ட் பை ஐடியில அதுல எந்த டவுட்டும் இல்லைல்ல. அதை வச்சு நீங்க எந்த எலமெண்ட்னாலும் செலக்ட் பண்ணிடுவீங்கல்ல. ஜஸ்ட் கிவ் அ தம்ஸ் அப். ஒரு பேராகிராஃபை செலக்ட் பண்ணுங்கன்னா செலக்ட் பண்ணுவீங்க, பட்டனை செலக்ட் பண்ணா செலக்ட் பண்ணிடுவீங்கல்ல. சூப்பர்ப்பா. இது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஓகே. நெக்ஸ்ட் அந்த பட்டனை ஹேண்டில் பண்றதுப்பா, அந்த கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பட்டனை கிளிக் பண்றோம் அப்படின்னா அது எப்படி அந்த ஈவெண்ட்ஸ் ஹேண்டில் பண்றது, அதான் இந்த ஆட் ஈவெண்ட் லிசனர் பட்டன். இது ஓகேவா? இது 2 புரிஞ்சா போதும்பா. மோஸ்டா இது 2 வந்து அவுட்கமா, இதுதான் நம்ம போன கிளாஸ்ல பண்ண, வேற எதுவும் புதுசா பண்ணல. இது 2 எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்க? நான் தான் சொன்னேன் அது பில்ட்-இன் மெத்தட்ஸ் கிடையாது. சூப்பர் சூப்பர். ஓகே, மீதி எல்லாரும் என்னாச்சு? ஸோ இன்னைக்கா ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? இது வந்து பில்ட்-இன் மெத்தட் கிடையாது, நான் சொல்லியிருந்தேன்ல. இது எல்லாமே வர்றது எங்கேருந்து, இந்த ரெண்டுமே எங்கேருந்து வருதுன்னா டாம் ஏபிஐஸ்ல இருந்து வருது. நான் சொன்னேன்ல, போத் மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் கமிங் ஃப்ரம் டாம் ஏபிஐஸ். ஸோ அதனால இதை ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் பாருங்க, டாக்குமெண்ட் டாட்னு போட்டால் தான் நம்மளால என்ன பண்ண முடியுது, ஆக்சஸ் பண்ண முடியுது. If you just put a document and dot அப்படின்னா you'll be able to get all the properties and methods inside that API. தெரியுதுங்களா? இதுல நம்ம யூஸ் பண்ண கெட்டர் மெத்தட்ஸ் எல்லாம் கெட்ல ஆரம்பிக்கும். தெரியுதுங்களா? அப்ப கெட்ல இருக்கிறது இவ்வளவு மெத்தட்ஸ் இருக்கு, ஆனா நம்ம யூஸ் பண்ண மெத்தட் கெட் எலமெண்ட் பை ஐடி. So DOM API ங்கிறது இன்பில்ட். யா, that's most of it. ஓகேங்களா? இட்ஸ் நாட் கம்மிங் ஃப்ரம் ப்ரௌசர், ப்ரௌசர்ல இருந்து வரல, இட்ஸ் நாட் கம்மிங் ஃப்ரம் ப்ரௌசர். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ஒன் மெத்தட், இது செகண்ட் மெத்தட். இது கிளியர்னா நம்ம நெக்ஸ்ட் மெத்தடுக்கு போகலாம். நெக்ஸ்ட் செஷனுக்கு இன்னைக்கு என்ன பார்க்கலாம்? சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ அந்த மெத்தட் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியுமா? ஐ மீன் பிராக்டிகலா எந்த 2 மெத்தட்ஸ்? கெட் எலிமெண்ட் பை ஐடி அங்க நம்ம பார்க்கணும்னா பை செலக்டிங் ஆல் தோஸ் 2 ப்ராஜெக்ட்ல ஜஸ்ட் செலக்ட் பண்றது, அவ்வளவுதான்.
ஸோ இப்போ ப்ரோ இப்போ நார்மலாக சொல்லணும்னா சிஎஸ்எஸ்க்கு வந்து கிளாஸ் நேம் கொடுத்து சிஎஸ்எஸ் ஃபைல் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஐடி நேம் கொடுத்து ஆக்சஸ் பண்ணுறோம் கரெக்டாக? கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக நீங்கள் அந்த மாதிரி கோரிலேட் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திரும்பி சொல்லட்டுமா அந்த எக்ஸாம்பிள்? ஸோ முன்னாடி நீங்கள் வந்து ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு கிளாஸ் நேம் ஒரு ஐடி நேம் கொடுத்துப்பீங்களா, ஒரு செலக்டர் கொடுப்பீங்க கரெக்டாக. ஸோ வித் த சேம் நேம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சிஎஸ்எஸ் ஃபைலில் வந்து ஒரு கோட் பண்ணுவீங்க. ஸோ சேம் லைக் தட் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் ஏதாவது அந்த அந்த எலமெண்ட்டை வச்சு ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு வச்சிங்கன்னா அது கெட் எலமெண்ட் வச்சு தான் பண்ண முடியும். ஸோ கெட் எலமெண்ட் பை ஐடியில் ஒரு ஐடியை கொடுத்து நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஆக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். கிளியரா? ஓகே, we'll go. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, we're going to see response in navbar. நம்ம ஃபுட் ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா இன்னும் அந்த navbar கம்ப்ளீட் பண்ணல கரெக்ட்டுங்களா? இந்த navbar அண்ட் கால்பேக் ஃபங்க்ஷன்ஸ், வாட் இஸ் திஸ் ஷெட்யூலர்ஸ் அப்படின்ற இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? வில் ஸ்டார்ட் வித் navbar. ஆல்ரெடி நம்ம ஒரு navbar பண்ணிருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஆன் அவர் போர்ட்ஃபோலியோல அந்த navbar அது கிளியர் தானே? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறது 2 grid அண்ட் 3 grid navbars. நான் எல்லாத்துக்குமே ஷோ பண்ற எக்ஸாம்பிள்ஸ். வாட்ஸ் 2 grid 3 gridனா ஸ்விக்கி பாருங்க. இது பாத்தீங்கன்னா 2 grid navbar பா. So I'll take a screenshot of this. So that உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒன்று ரெட் கலர்ல, இது ஒன்று. புரியுதுங்களா? இது வந்து 2 gridன்னு சொல்லுவாங்கப்பா, 2 grid navbar. நெக்ஸ்ட் இதே ஒரு 3 கிரிட்டுக்கு, சரி நான் அப்படியே வரைஞ்சு காட்டுறேன் 3 கிரிட்டுக்கு. நாட் ஷூர் வாட் வெப்சைட் இஸ் தேர். ஆனா இப்போ இங்கே இன்கேஸ் ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா இதே மாதிரி navbar ஒன்று போட்டுக்கலாம். எத்தனை பேர் இந்த மாதிரி பாத்தீங்க லோகோ பார்த்துருப்பீங்க? இந்த சைடு அந்த சைடு லோகோ நடுவுல பாத்தீங்கன்னா கண்டென்ட் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி இருக்க எல்லாமே கண்டென்ட். அண்ட் கடைசியா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா லாகின் அண்ட் சைன் அப் ஆர் சம் பட்டன்ஸ். இது பார்த்துருக்கீங்களா? இங்க ஒன்று இருக்கும் அண்ட் இங்க ஃபியூ திங்ஸ், இங்க ஃபியூ கண்டென்ட்ஸ் அண்ட் லோகோ. இது பேர் வந்து 3 grid navbars சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் கேட்கவா? இது வந்து 3 grid navbars. இது ரெண்டுமே நம்மளால பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம பண்ண போது 2 grid தான், ஆனால் 3 grid ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் சேஞ்ச் தான். அது நான் கடைசியில சொல்றேன் எப்படி வந்து நீங்க சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணோங்க. இது 3 grid, இது 2 grid. ஓகேவா? ஸோ பாருங்க,
வில் கிரியேட் அ நேவர் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட். இதுக்கெல்லாம் ஒரு index.html ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். we close all those things. ஒரு பாய்லர் பிளேட் கோட் கிரியேட் பண்றதுக்கு HTML:5 நேவ் பார் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்டென்ட்ஸ் மட்டும் போடலாம், அப்புறம் எப்படி இந்த லேஅவுட்ஸ் போறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி கண்டென்ட் போடணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? வில் கிரியேட் என்ன கண்டெய்னர்? ஃபர்ஸ்ட் வில் கிரியேட் அ கண்டெய்னர்ல கண்டெய்னர் எப்படி கிரியேட் பண்ணுவோம்ப்பா? வாட்ஸ் தி கோட் டு கிரியேட் கண்டெய்னர்? கிளாஸ் 2x சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல ஆன்சர் தான் சொல்லுங்க. ஓகே ஓகே. 2xl கண்டெய்னர் mx auto. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? வில் கிரியேட் அன் சேஃப்டி கண்டெய்னர். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? வில் கிரியேட் with 90% max auto. 90% max auto. சூப்பர். இது வரைக்கும் காமன்ப்பா, ரெண்டுத்துக்குமே காமன் தான். 2 கிரிட் அண்ட் 3 கிரிட்டுக்கு காமன் தான். ஜஸ்ட் நம்ம கிரிட் கேம் ப்ளே பண்ணுவோம்ல, அது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் பேசிக்கா கிரிட்ன்ற வேர்ட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வில் கிரியேட் எத்தனை கிரிட்ஸ்ன்றதை பிரிப்போமா? இது எத்தனையா பிரிப்போம்? கிரிட் கால்ஸ் 2 பிரிப்போம். இது 3னா 3 பிரிப்போம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸே. ஓகேங்களா? ரிமைனிங் திங்ஸ் ஆல் ஆர் சேம். பட் ஆனால் இப்போதைக்கு நம்ம 2 வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க 3 வந்து ட்ரை பண்ணி பாருங்க. See, we will go grid calls 2. எத்தனை divs வரும்? நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன், நான் இருக்கா? நம்பர்ஸ் வச்சு சொல்லணும்னு சொல்லிட்டேன். 2 divs கரெக்டா? சூப்பர். 2 divs ஒரு divல என்ன வரப்போகுது? லோகோ வரப்போதா? ஸோ வில் நாட் வேஸ்ட் ஸோ மச் டைம் ஆன் புட்டிங் லோகோ, ஸ்டைலிங் அதெல்லாம் பண்ண வேணாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச லோகோ போட்டுக்கோங்க. நான் இப்போதைக்கு இங்கே லோகோன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே வந்து கண்டென்ட்ஸ் வரப்போகுது. கரெக்டா? ஸோ இந்த கண்டென்ட்ஸை நான் யூஎல் எல்ஐயில் வச்சுக்கிறேன். யூஎல் எல்ஐ. இதில் வந்து நான் சும்மா ஹோம், அபவுட், கான்டாக்ட் சும்மா ஒரு 4-5 வச்சுக்கிட்டேன். கிளியரா? இந்த கோட்ல எந்த டவுட்டும் இல்லைல்ல? இதோட அவுட்புட் நான் ஷோ பண்றேன். தெரியுதுங்களா? இதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். எப்படி பண்ணணும்னு சொல்றேன். ஸோ வில் இன்ஸ்டால் டெய்ல்வின் ஃபர்ஸ்ட். இதுக்கப்புறம் டெய்ல்வின் எப்படி இன்ஸ்டால் பண்றது? சொன்னா அந்த கிரிட் வராது காரணம் டெய்ல்வின் இன்ஸ்டால் பண்ணல. டெய்ல்வின் சிஎஸ்எஸ் போட்டீங்கன்னா ஓப்பன் அட் கெட் ஸ்டார்டட் லே வயா சிடிஎன் இல்லை சிடிஎன் லிங்க்ஸ். தெரியுதுங்களா? 2 கிரிட்டா பிரிஞ்சிருச்சு. If you want to see so இதுல பாத்தீங்கன்னா we'll just put some background colors. So bg green 500 போட்டுக்கலாம்.
உள்ள வந்து வில் ஜஸ்ட் புட் 2 கலர்ஸ் மோர் ஸ்லைட் 300 கிளாஸ் ஒரு பிஜி எல்லோ போட்டுக்கிறேன், எல்லோ 50 இப்படி 500 போட்டுக்கலாம். பிங்க் ஒன்று கலர் வச்சுக்கலாம் சொல்லி ஜஸ்ட் ஷோ யூ டிஃப்ரென்ஸ் அந்த 2 கிரிட் வருது அப்படின்ற சொல்றதுக்காக பிஜி பிங்க். கிளியரா 2 கிரிட்டா பிரிஞ்சிருச்சுங்களா? இப்போ இங்க இருக்க எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். இந்த அபவுட்டை நான் இப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி என்ன ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணணும்? ஃப்ளெக்ஸ். சூப்பர், ஃப்ளெக்ஸ் கரெக்டுங்களா? ஸோ அப்போ நம்ம இதில் போய் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணலாமா? இந்த இதில் உள்ள போயிட்டு ஜஸ்ட் கிவ் கிளாஸ் ஃப்ளெக்ஸ். நவ் ஐ வாண்ட் டு மூவ் திஸ் டு திஸ் எண்டுப்பா. ஃப்ளெக்ஸ், ஃப்ளெக்ஸ் ரோ, சூப்பர். ஃப்ளெக்ஸ், ஃப்ளெக்ஸ் ரோ, ஃப்ளெக்ஸ், ஃப்ளெக்ஸ் ரோ. இங்க நான் எண்டுக்கு மூவ் பண்ணணும். ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஜஸ்டிஃபை எண்ட், சூப்பர். ஜஸ்டிஃபை எண்ட். கிளியரா? இதுக்கு நான் நல்ல ஸ்பேஸ் கொண்டு வரணும். வாட் வில் ஐ யூஸ்? கேப்பா, ஸ்பேஸா, மார்ஜினா? சூப்பர், கேப். கரெக்டா? கேப் ஒரு 4 கொடுத்துக்கலாமா? இட்ஸ் 4 லோகோ ஃபுட்பிரிண்ட். கரெக்ட்டுங்களா? பட் நான் என்ன சொல்லியிருக்கேன்? we should always think மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச். கரெக்டா? அப்போ மொபைலுக்கு தானே ஃபர்ஸ்ட் பார்க்கணும். மொபைல் இந்த நாபார் எப்படி இருக்கும்? we'll see the same. okay, we'll not be able to see this. இது 3 கிரிட் தான், பட் இருந்தாலும் நான் மொபைல் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. தெரியுதுங்களா? கீழே வந்துருச்சு பாருங்க. சோ கீழே தானே வந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு காலம் தானே. வில் மேக் இட் 1 காலமா. ஃபர்ஸ்ட் மொபைலுக்கு பண்ணிட்டு அப்புறம் லேப்டாப்க்கு வரலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கிரிட் என்ன இருக்கும்? கிரிட் கால்ஸ் 1. இது எம்டில இருந்து வில் கீப் இட் ஃபார் கிரிட் கால்ஸ் 2. ஃபர்ஸ்ட் இது ஓகேவா? அண்ட் ஃபோன்ஸ்ல வந்து இது ஸ்ட்ரைட்டா இருக்கணுமா? இது கீழே 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 தானே இருக்கணும். ஓம் அபவுட் கான்டாக்ட்னு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃப்ளெக்ஸ் ரோ இது எல்லாமே எம்டிக்கு போட்டுக்கலாம். இங்கே போட்ட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் வில் போட் இட் ஃபார் எம்டி எம்டி எம்டி. பட் வி நீட் ஃப்ளெக்ஸ். ஆனால் இங்கே என்ன இருக்கும்? ஃப்ளெக்ஸ், ஃப்ளெக்ஸ் ரோவா? ஃப்ளெக்ஸ், சூப்பர். ஃப்ளெக்ஸ் காலம், ஃப்ளெக்ஸ் காலம், ஃப்ளெக்ஸ் காலம்ஸ். ஃப்ளெக்ஸ் காலம் கொடுத்தோன்னே எப்படியாவது பாருங்க இப்படி வந்துருச்சு. பட் ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும்? சென்டரில் வரணும். கரெக்டா? ஸோ வில் புட் ஜஸ்டிஃபை சென்டர் ஐட்டம்ஸ் சென்டர். ஸோ இப்போ லெஃப்ட்ல இருந்து சென்டர், ரைட்ல இருந்து சென்டர், சாரி லெஃப்ட் டாப்ல இருந்து சென்டர், லெஃப்ட்ல இருந்து சென்டர். புரியுதுங்களா? அண்ட் இப்போ எனக்கு இதுல ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? ஐ கேன் ஹேவ் கேப். கரெக்டா? மேபி இந்த கேப்பை காமனா கூட வச்சுக்கலாம். எல்லா ஸ்கிரீன்ஸுக்கும் ஒரு 4%. கிளியராப்பா இது? இப்போ அப்படியே பாருங்க, பெரிய ஸ்கிரீன்ஸுக்கு மாத்துறேன் எப்படி மாறுதுன்னு பாருங்க. கிளியரா? பெரிய ஸ்கிரீன்ஸுக்கு நம்ம பண்ண ஸ்டைல்ஸ் அண்ட் அப்படியே சின்னதாக மாத்துறோம். ஃபோன்ஸுக்கு இப்படி வந்துருச்சு. இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓகே? சின்ன தம்ஸ் அப். நெக்ஸ்ட்டுக்கு போலாமா? கோடு ஒரு வாட்டி ஷோ பண்றேன். கோடு ஒரு வாட்டி அப்சர்வ் பண்ணுங்க. கோட்ல ஏதாவது ஒரு லைன் புரியலனா கூட என்கிட்ட சொல்லுங்க. லைன் நம்பர் 18 புரியல, 19 புரியல, திஸ் வேர்ட் இஸ் நாட், எதுக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு எதுனாலும் என்கிட்ட கேளுங்க, நான் திரும்ப சொல்றேன். ஓகேங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் வந்து வில் ஹேவ் தட் ஹாம்பர்கர்ப்பா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி சின்னதாக வந்தோடனே இங்கே என்ன வரும்? ஒரு ஹாம்பர்கர் சிம்பிள் வரும். கரெக்டாக வில் ஹேவ் சம் ஃபீச்சர்ஸ் ஆல்சோ. ஃபீச்சர்ஸ்லாம் நான் சொல்கிறேன்.
பட் ஒரு மாதிரி சிம்பிள் வரும் கரெக்டாக, ஒரு 3 bars வரும் அண்ட் ஒரு கிராஸ் சிம்பிள் வந்து வரும் கரெக்டாக. அதை கிளிக் பண்ணும் போது கிராஸ் வரும், அதை இதை கிளிக் பண்ணும் போது அந்த கிராஸ் வந்துடும், திரும்பி கிராஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஹாம்பர்கர் வரும். ஸோ அந்த ஐகான்ஸை போட்டுக்கலாமா? ஃபர்ஸ்ட் வில் கோ டு ஃப்ரீ எஸ்விஜி, ரியாக்ட் ஃப்ரீ எஸ்விஜி ஐகான்ஸ். இதில் போயிட்டு வில் சர்ச் ஃபார் மெனு ஐகான்ஸ்ப்பா. மெனுன்னு போட்டிங்கன்னா அந்த ஹாம்பர்கர் வரும். இதில் மேபி வில் டேக் திஸ் ஒன்னா. இதில் இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிட்டு we will have it in this logo div பா. இந்த லோகோக்குள்ள லோகோ பார்ட்னு இருக்கட்டும், அது கீழே we'll have this இதுல props வேணாம் அண்ட் இந்த b caps ஸ்மால் மாத்திப்பேன் கரெக்டா. and I'll do a format. இது வந்து என்ன ஐகானு இங்க எழுதிறேன் கமாண்ட்ல. we are giving menu icon. இப்போ நம்ம மெனு போய் பார்க்கலாமா? தெரியுதுங்களா? அந்த 3 bars வந்துருச்சு. சேம் லைக் திஸ் வில் பிரிங் தட் கிராஸ் ஆல்சோப்பா. கிராஸ் பார்த்தீங்களா? மேபி வில் டேக் அரௌண்ட் திஸ் ஒன். வில் ரிமூவ் திஸ் கேப்ஸ், ஸ்மாலாக மாற்றிக்கலாம் அண்ட் ரிமூவ் திஸ் ப்ராப்ஸ். இந்த ஆரை வந்து ஸ்மாலாக மாற்றுங்க, ஆர்ச்சி ஸ்மாலாக மாற்றுங்க. sorry it's a cross icons, cross icon. ட்ரெண்டி போய் வியூ பண்ணி பார்க்கலாம் வந்துருதானே. ஓகேங்களா? அண்ட் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா வில் அலைன் இட்பா. எப்படின்னா இதை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்துருமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இமேஜின் பண்ணி பாருங்க. மேக்கிங் இட் அல்ட்ரா ப்ரோ. இந்த சைட்ல லோகோ நிச்சயமா இருக்கும் அண்ட் இது வந்து இங்கே இருக்கும் கரெக்டா. இங்கே தானே அந்த மெனு இருக்கும். அப்ப இது என்ன பண்ணணும்? இப்படி மூவ் பண்ணணும், தெரியுதுங்களா? திரும்பி என்ன ப்ராப்பர்ட்டி ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இதை இப்படி மூவ் பண்ணணும். இதை எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கொண்டு வரணும், இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். அகைன் we have to use இது ரெண்டையும் நான் ஒரு டிவ்ல குரூப் பண்ணிக்கிறேன். will apply flex ஃப்ளெக்ஸ் பண்ண என்ன ஆகும்? இந்த இடத்துக்கு வந்துருமா? இப்போ இது இங்கே வரணும்ப்பா. ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் என்னது? ஃப்ளெக்ஸ் ரோவா ட்ரை பண்ணுங்க. இது இங்கே லாஸ்ட்ல போகணும், இந்த இடத்துக்கு. என்ன ப்ராப்பர்ட்டி? சூப்பர், ஜஸ்டிஃபை எண்ட். justify and okay.
லைன் 21ல இருக்க டேல தானே கொடுக்கணும். இல்ல ஆக்சுவலா என்னன்னா இதுல ஓகே. இல்ல ஆக்சுவலா லைன் நம்பர் 21ல கொடுத்தீங்கன்னா இது ரெண்டும் ஒரே இதுதான். இது நம்ம ரெண்டு தனியா இதை மூவ் பண்ணணுமோ இதை வந்து இது பண்ணணுமோ இல்லை, ஏன்னா இதை நம்ம ஹைட் பண்ணி இது பண்ணிக்க போறோம். ஸோ தட் இதை நம்ம மூவ் பண்ண வேணாம். ஸோ இன் பிட்வீன்ல தான் நம்மளுக்கு ஸ்பேஸ் வேணும். ஸோ ஜஸ்டிஃபை எண்டுக்கு பதிலாக யூ ஹேவ் டு யூஸ் ஜஸ்டிஃபை பிட்வீன். வி மேட் அ மிஸ்டேக். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஃபால்ட்டா ரோல தான் இருக்கும், இருந்தாலும் நீங்க போடணும்னு நினைச்சீங்கன்னா ஃபிளெக்ஸ் ரோ போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்க அந்த ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாம். இது வரைக்கும் தான் பார்க்க HTML அண்ட் டெய்ல்மெண்ட். இயர் ஆஃப்டர் வில் யூஸ் ஜாவாஸ்கிரிப்ட். ஃபைனல் திங்ஸ் இஸ் டன் பை ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ ஒரு 1 செகண்ட் அண்ட் ஷோ யூ கோட அப்சர்வ் பண்ணுங்க. மேபி ஸ்க்ரீன்ல தெரியுதா? ஐ கிவ் யூ 1 minute. அப்சர்வ் பண்ணுங்க. ஏதாவது லைன் இதெல்லாம் பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நார்மலா தான் பண்ணிருக்கோம், ஒண்ணுமே பண்ணல பாருங்க. சேம் திங்ஸ் we have done. You guys have any doubt? Ask me. நெக்ஸ்ட்டுக்கு போலாமாப்பா? லைன்ஸ் மென்ஷன் பண்ணுங்க குமார். இந்த லைன் சொல்றீங்க, லைன் நம்பர்ஸ் இங்க இருக்கு பாருங்க. நான் அவர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். எங்க எந்த லைன்? ஓகே 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 யூஸ் பண்ணலாமான்னு கேட்க. ஓகே ஓகே நான் இங்கே தான் எங்கேயோ இருக்குன்னு நினச்சி நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே என்னன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆனால் வந்து லைக் கிரிட் அண்ட் ஃப்ளெக்ஸை யூஸ் லைக் சேம் லைனில் யூஸ் பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து மீடியா கோரிஸ் போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்டாக அந்த யூஸ் கேஸே வராது. ஆனால் நான் கிரிட் அண்ட் ஃப்ளெக்ஸு சேம் இதில் யூஸ் பண்ணுறது எப்படின்றத நான் சொல்கிறேன். சேம் இது மீன்ஸ் நான் தான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அலைன்மெண்ட்ஸுக்கு வில் யூஸ் த கிரிட், அந்த மூவ்மெண்ட் பண்றதுக்கு ஃப்ளெக்ஸ். ஸோ நான் உங்களுக்கு இங்க சொல்றேன் பாருங்க. இப்போ இங்க வந்து 2 கார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து லேப்டாப்ஸ். நான் திரும்பியும் ஒரு வாட்டி சொல்றேன், இது லேப்டாப்ஸ், இது ஃபோன்ஸ்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து ஒரு 3 கார்ட்ஸ் இருக்கு. இங்க வந்து ஒரு 3 கார்டு இருக்கு. இது ஃபோனோட லேப்டாப்போட வியூ. அதே கார்டு ஃபோன்ல வரும்போது எப்படி வரும்? ஒரு கார்டா வரும், கரெக்டா? இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி அலைன் பண்றது தான் கிரிட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுக்குள்ள வந்து ஒரு பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாக்ஸ் இப்படி மூவ் பண்ணணும், இப்படி மூவ் பண்ணணும், இப்படி மூவ் பண்ணணும், இங்க அங்க இங்க எங்க மூவ் பண்ணாலும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வில் யூஸ் ஃப்ளெக்ஸ். ஸோ அலைன்மெண்ட்டுக்கு கிரிட், உள்ள மூவ்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வில் யூஸ் ஃப்ளெக்ஸ் தான். அப்படி நீங்க இது பண்ணணும்னா இப்போ எம்டியில் வந்து நீங்க ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு யூஸ் கேஸே வராது. சும்மா நீங்க இதுக்காக சொல்றேன், இங்க வந்து கிரிட் போட்டுக்கலாம். சின்ன ஸ்கிரீன்ஸ்ல கிரிட், பெரிய ஸ்கிரீன்ஸ்ல ஃப்ளெக்ஸ். பட் ஆனால் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். தட்ஸ் நாட் த வே. ஓகே
ஓகே ஓகே. இப்போ வந்து நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஜாவாஸ்கிரிப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஜாவாஸ்கிரிப்ட்டுக்கு வந்து உள்ளே இன்லைன்லேயே நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணிக்கலாம் ஜாவாஸ்கிரிப்டை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பனிங்காக ஸ்கிரிப்ட் டேகு இதுக்குள்ளே எதெல்லாம் நீங்கள் டாம் மேனிப்புலேஷன் பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்கணுமா? இதை கிளிக் பண்ணும்போது இது தெரியணும், இதை கிளிக் பண்ணும்போது இது தெரியணும். எஸ்ஆர்னோ? அப்போ இங்கே வந்து இதை செலக்ட் பண்ணணுமா ஃபர்ஸ்ட்டு? இந்த டாம்ல கொஞ்சம் வேலைகள் இருக்கு, கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியகள் இருக்கு. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கலாமா ஃபர்ஸ்ட்? எப்படி செலக்ட் பண்றது? யூசிங் கெட்டர் மெத்தட்ஸ் கரெக்டா? ஸோ கான்ஸ்ட் ரெண்டு இது மெனுவை செலக்ட் பண்ணிக்கிறேன். மெனு எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. சேம் நம்ம கான்ஸ்ட் கிராஸ் எலமெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் எலமெண்ட் is equal to document dot get element by id. இந்த மெத்தட்ஸ் என்ன எடுத்துக்கும்? ஆர்குமெண்ட்ல ஐடிஸ் எடுத்துக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடிஸ் கொடுத்துக்கலாம். இங்க வந்து மேலே போயிட்டு ஐடி, இது வந்து என்னது மெனு, அதனால மெனு ஐகான் அப்படின்றத கொடுத்துக்கலாம். இந்த ஐடியை இங்க கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கிராஸ் ஐகான் ஐடி கிராஸ் எலமெண்ட் கிராஸ் ஐகான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம எதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன்னே ஒன்று, இது வந்து ஹிடன் ஆயிடும் கரெக்டுங்களா? இதை கிளிக் பண்ணும்போது இது ஹிடன் ஆகும், இல்லைனா இது வந்து அப்படியே இருக்கும். ஒரு வாட்டி இதை க்ளோஸ் பண்ணும்போது இது ஹிடன் ஆயிடும், திரும்பி நீங்க இதை கிளிக் பண்ணும்போது இது ஓப்பன் ஆகும். அப்போ இந்த இதையும் செலக்ட் பண்ணணுமா? இந்த இடத்தையுமே இந்த மூணுத்துல தான் நம்ம டாம் மேனிபுலேஷன் பண்ண போறோம். ஸோ இதுவுமே கொடுத்துக்கலாம். ஸோ ஐடி கண்டென்ட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ கிராஸ் எலமெண்ட் கண்டென்ட் கண்டெய்னர் அப்படின்னு போட்டுக்கலாம். is equal to document dot get element by id. இதில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு பாருங்களேன். நேற்றுக்கு பண்ணதே தான் நம்ம திரும்பி பண்ண போறோம். இந்த இடத்துல வந்து பட்டன் கிளிக் மாதிரி தானே இதுவும் ஒரு ஈவெண்ட்ஸ். என்ன டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இது ஹேண்டில் பண்ணணும்? கெஸ் பண்ணுங்க. இது கிளிக் ஈவெண்ட்ஸ் கரெக்டா? அப்போ எப்படி போடுறது? சேமா இஸ் கோயிங் டு டூ மெனு எலமெண்ட் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர். இது ஒரு மெத்தட். இந்த மெத்தட் என்ன எடுத்துக்க போது? இட்ஸ் கோயிங் டு டேக் 2 ஆர்குமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் இஸ் கிளிக் ஈவெண்ட். செகண்ட் ஆர்குமெண்ட் என்னது? ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன். ஸோ நீங்க ஒரு ஃபங்க்ஷன் இப்படியும் கொடுத்துக்கலாம். இது கால்பேக் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி நான் இன்னைக்கு சொல்றேன். ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஐம் யூசிங் an arrow ஃபங்க்ஷன். ஓகேங்களா? கிளியரா? இப்போ இது கிளிக் பண்ணும்போது console dot log of மெனு கிளிக்டு அப்படின்ற ஒரு மெசேஜை இப்போதைக்கு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்மளுக்கு என்னன்னா கிராஸ் எலிமெண்ட் வேணும் கரெக்டா? ஸோ சேம் வி நீட் கிராஸ் எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் டாட் கிளிக் ஆமா ஒரு கால் பேக்கு console dot log cross clicked. ஓகேங்களா?
Excuse me, sir. யா டெல் மீ. சார் நீங்க எடுக்கிற பேட்ச் 7 பேட்ச் 8ங்களா சார்? இல்லை ஆக்சுவலாக இது வந்து ரீகேப் கிளாஸோ ஃபார் பேட்ச் தான். ஓகேங்களா? ஓகேங்க சார். நான் அதை மென்ஷன் பண்ணியிருந்தேங்களா குரூப்பில்? மென்ஷன் பண்ணல ப்ரோ. ரியாக்ட் மென்ஷன் பண்ணிருங்க. இல்லை நான் அதில் பாருங்கள், அது வந்து ரீகேப் செஷன் தான் நான் போட்டிருக்கேன். போடும்போது வில் பி டூயிங் ரீகேப் செஷன்ஸ் ஃப்ரம் டுடேன்னு போட்டுட்டு நம்ம என்னைக்கு ரியாக்ட் ஸ்டார்ட் பண்ணுவோன்ற டேட் போட்டிருந்தேன். அது கீழே டேக் பண்ணிருந்தேன். எஸ் சார். ஓகேங்களா? ஸோ இட் வில் பி ஜஸ்ட் ரீகேப்பு. அதுக்கப்புறம் நம்ம ரியாக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே. மேபி இந்த செஷன் வந்து நீங்கள் ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் செஷன்லேருந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஃபார் ரீகேப்ஸ், அதனால நம்ம இன்னிலேருந்து ரீகேப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சரி ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மெனு ஐக்கான் கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும், கிராஸ் ஐக்கான் கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும், ஜஸ்ட் வந்து இதை நம்ம ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெனு கிளிக் ஆகுதா, கிராஸ் கிளிக் ஆகுதான்னு சொல்லிட்டு வில் டூ அன் இன்ஸ்பெக்ட் எலமெண்ட். சாரி, இங்கே கிளிக் பண்ணுவோம். தெரியுதுங்களா? மெனு ஐக்கான் கிளிக்டா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராஸ் ஐக்கான் ஓகேங்களா? அண்ட் சம் ஆக்ஷன் பண்ணணும். அது கிளிக் பண்ணும்போது அது ஈஸி தான் பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் கிளிக் ஈவென்ட் புரியுதுங்களா? நம்ம நேற்றுக்கு பண்ண மாதிரியே தான் பண்றோம். வியூரா ஃபர்ஸ்ட் நீங்க யோசிச்சு பாருங்களேன். டிஃபால்ட்டா இது என்னவா இருக்கணும்ப்பா? ஃபோன் ஸ்கிரீன்ஸ்க்கு வரும்போது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபோன் ஸ்கிரீன்ஸ்ல இப்படி தான் ஓப்பனா இருக்குமா? நீங்க ஃபர்ஸ்ட் வரும்போதே ஹிட்டனா இருக்கும். கரெக்டா? ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த ஃபுட் ஸ்டோர்ல பார்த்தோம்ல ஹிட்டன் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஹிட்டன்ற ப்ராப்பர்ட்டி போய் போடுவோம். கரெக்டா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே போயிட்டு இந்த கண்டென்ட்ல ஹிட்டன்ற போட்டுடலாம். ஃபோன் ஸ்கிரீன்ஸ்ல ஹிட்டனா இருக்கும். இப்படி தானே இருக்கும் நீங்க வரும்போது. அண்ட் அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி என்னவா இருக்கும்? நீங்க மெனு பார பார்ப்பீங்களா, கிராஸை பார்ப்பீங்களா ஃபோன்ல வரும்போது? ஃபர்ஸ்ட் மெனுல. அப்போ கிராஸ் போய் ஹிட்டன்ல போட்டுடலாமா? ஸோ வில் ஜஸ்ட் புட் கிராஸ் ஐகான்ல இங்கப்பா. சரி ஓகே, வில் கிரியேட் அ கிளாஸ் ஹிட்டன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்படி தானே இருக்கும். நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணும் போதுப்பா, இதை கிளிக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், இங்கே இதை ஓப்பன் பண்ணணும். அதே மாதிரி இதை கிராஸ் ஐக்கனை மாற்றணும். தென் கிராஸ் ஐக்கனை கிளிக் பண்ணும்போது திரும்பி இதை ஹிட்டன் ஆட் பண்ணிடணும். அந்த கிராஸ் கிட்ட ஆட் பண்ணிடணும். இதை வந்து நம்ம ஷோ பண்ணணும். அதான் லாஜிக்கு. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் அப்படியே ஒரு ஸ்டெப்பா நீங்க யோசிச்சு பாருங்க. மெனுவை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படின்றது. மெனு கிளிக் பண்ணும்போது கிராஸ் ஐக்கான்ல ஆட் பண்ண, நல்லா யோசிங்க, கிராஸ் ஐக்கான்ல இருக்க அந்த ஹிட்டன் ப்ராப்பர்ட்டி ரிமூவ் பண்ணணும். பிளஸ் கண்டென்ட்ல இருக்கிற ஹிட்டன் ப்ராப்பர்ட்டி ரிமூவ் பண்ணணும். எஸ் ஆர் நோ? நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், கன்சோல் லாக் பண்ணுவோமா ப்ராப்பர்ட்டிஸை தேடுறதுக்கு? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மெனு ஐக்கானை கிளிக் பண்ணும் போது கிராஸ்ல இருக்க ஹிட்டனை ரிமூவ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் கண்டென்ட்ல ரிமூவ் பண்ணணும். கண்டென்ட்ல இருக்க ஹிட்டன் ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணணும். அப்பதானே அது தெரியும். அதே மாதிரி இந்த இது மறைஞ்சு போகணும். கரெக்டா? இது இருந்தா கரெக்டா இருக்காது. இது கிராஸ் வரும்போது இது மறைஞ்சிடணும். கரெக்டா? ஸோ தட் மெனுக்கு ஆட் ஹிட்டன் ப்ராப்பர்ட்டி. மெனுக்கு ஆட் ஹிட்டன் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? இதை பண்ணலாமா? நம்மளுக்கு எந்த ப்ராப்பர்ட்டியுமே ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம எந்த ப்ராப்பர்ட்டியும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஜஸ்ட் கன்சோல் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை போட்டு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். கன்சோல் டாட் லாக் ஆஃப் நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம் என்னது,
எல்லாம் இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ராஸில் தானே பார்க்கணும். ஸோ க்ராஸில் போயிட்டு கன்சோல் லாக் பண்ணி ஃபஸ்ட்டு க்ராஸை கிளிக் பண்ணுங்க. இப்போ போங்க, போயிட்டு இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் பண்ணுங்க, கன்சோலுக்கு போங்க, ஜஸ்ட் கோ கிளிக் திஸ், வருதா? ஜஸ்ட் ஓப்பன் திஸ். இதெல்லாம் தான் ப்ராப்பர்ட்டிஸ். நம்மளுக்கு என்ன தேவை, இங்கே என்ன எழுதி வச்சிருக்கோம்? இடனை வந்து ரிமூவ் பண்ணோம் கரெக்டா? அப்போ இடன்ற ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கு அப்படின்றத சர்ச் பண்ணி பாருங்க. கோ திஸ் இடன்ற வேர்டு எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஓகே, இங்க இருக்கு பாருங்க, ஒரு இடத்துல இருக்கு. கிளாஸ் லிஸ்ட்னு ஒரு இடத்துல இருக்கு. கிளாஸ் நேம்ல இருக்கு. வேற எங்கேயா இருக்கான்னு பாருங்க. திங்க் வேற எங்கேயும் இல்லை. தெர் இஸ் ஒன்லி வே கிளாஸ் நேம் ஆர் கிளாஸ் லிஸ்ட் அப்படின்ற இதில் தான் நம்ம இது பண்ணணும். இந்த கிளாஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் சம்திங் லைக் அரேவா இருக்கு பார்த்தீங்களா? நோ இஷ்யூஸ். என்ன பண்ணலாம்னா cross element டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ரிமூவ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதில் வந்து என்ன எது ரிமூவ் பண்ணும்? ஹிடன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி ரிமூவ் பண்ணும். ஒர்க்காக செக் பண்ணலாம். இருக்கா தெரியுதுங்களா? ரிமூவ் பண்ணிருச்சு. சேம் லைக் திஸ் கண்டென்ட் இதுல இருந்து ரிமூவ் பண்ணும். சேம் அதே மாதிரி கண்டென்ட்டை கன்சோல் லாக் பண்ணுங்க. கன்சோல் டாட் லாக் கண்டென்ட் கண்டெய்னர் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஆகும்? இதுல கண்டென்ட் வரும். ஹிடன்ற ப்ராப்பர்ட்டி எதுல இருக்கு? சேம் அதே இதுல பார்த்தீங்கன்னா நல்ல தெரியுதுங்களா? இங்க இருக்கு பாத்தீங்களா, ரெண்டு இருக்கு, பிங்க் 500 அண்ட் ஹிடன். நம்ம திரும்பி என்ன பண்ணலாம்? வில் கோ டு தட் ப்ராப்பர்ட்டி content container dot class list dot remove hidden. தெரியுதுங்களா? ஸோ இது வந்து இதில் வந்து ஆட் பண்ணணும். இதில் வந்து ஆட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ தட் அது எரேஸ் ஆகிடும். டு மெனுவில் என்ன பண்ணும்? மெனு எலமெண்ட் டாட் கிளாஸ் லிஸ்ட் லிஸ்ட் டாட் ஆட் hidden. தெரியுதுங்களா? நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகணும்? அப்படியே ரிவர்ஸ் நடக்கணுமா எல்லாமே? இதை யோசிச்சு பாருங்க. இப்ப கிராஸ் ஐக்கனை கிளிக் பண்ணும்போது இது ஹிடன் ஆகும். ஹலோ, ஹிடன்ங்கிறது ஒரு கிளாஸ் கரெக்ட்? ஹிடன்ங்கிறது ஒரு இன்பில்ட் கிளாஸ். ஹிடன்றது இப்ப நம்ம ஆட் பண்ணோம்ல, அதுதான் சர்க்கிள். இது வந்து ப்ரீபில்ட்டா ஹிடன்ங்கிறது நமக்கு ப்ரீபில்ட்டா இருக்கிற கிளாஸ். டெய்ல்வின்ல இருந்து வரதுதான். நீ பாத்துறதுனால டெய்ல்வின். ஓகே ஓகே ஓகே. டெய்ல்வின்ல வந்து சோ வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ள கிளாஸ் கூட ஆர்குமெண்டா பாஸ் பண்ணலாம். இல்ல இப்ப ரிமூவ்ன்ற மெத்தட்ல கிளாஸ் லிஸ்ட்ல ஆட் கொடுக்குறோங்களா? ஸோ அது என்ன பண்ணணும்னா இங்க இருக்க டைனமிக்கா இந்த இடத்துல இருக்கிறத ரிமூவ் பண்ணிடும். ஓகே, இங்கேயும் ரிமூவ் பண்ணிடும். ஆட் பண்ணா ஆட் பண்ணிடும். சரி, நான் உங்களுக்கு ஷோ பண்றேன், இருங்க. அப்படி இருங்க, ஷோ யூ. இந்த இடத்துல பாருங்க. ஜஸ்ட் இப்போ இன்ஸ்பெக்ட்ல கோ டு இன்ஸ்பெக்ட் க்ளோஸ் ஆல் திஸ். நம்ம பாடி டேக் போய்க்கலாம். உள்ள டிவ்க்குள்ள பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. இங்க நல்லா நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா நம்ம டைனமிக்கா எல்லாமே சேஞ்ச் பண்றோம். கரெக்டா? இந்த பாருங்க, மெனு ஐகான், கிராஸ் ஐகான் தெரியுதா? இந்த இடத்துல இது ஹிடன்ல இருக்கு. ஏன்னா ஹிடன் ப்ராப்பர்ட்டி போட்டிருக்கனால இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ ஹிடன்ல இருக்கு. இதை நான் இப்போ கிளிக் பண்றேன் பாருங்க. தெரியுதுங்களா? டைனமிக்கா இப்போ சேஞ்ச் ஆச்சு.
அந்த ப்ராப்பர்ட்டி இடன்ற ப்ராப்பர்ட்டி ரிமூவ் ஆயிடுச்சு பாருங்க கிளாஸ்ல இருந்து இந்த இடத்துல. நான் என் மவுஸ் மூவ் பண்றேன்ல இந்த இடத்துல பாருங்க. ஸோ ரிமூவ் ஆனதுனால டைனமிக்கா ரிமூவ் ஆனதுனால இப்போ இந்த இடத்துல வந்து இது தெரியுது. அதே மாதிரி இங்க பாருங்க இடன் ஆட் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஸோ இதுதான் நம்ம பண்றோம். ஆக்சுவலா என்ன கேட்டீங்கன்னா இந்த மெத்தட்குள்ள நம்ம கிளாஸ் வந்து பாஸ் பண்ணலாமா ஹிட்ங்கிற? ஆமா ஆமா. ஓகே. இடன்ற கிளாஸ் நேம் இல்ல, நீங்க எதுனாலும் பாஸ் பண்ணலாம். நீங்க ப்ளூ பிங்க் அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ண ரிமூவ் பண்ணனாலும் நீங்க பண்ணலாம். ஓகே. சோ வேற என்னெல்லாம் ஆர்குமெண்டா பாஸ் பண்ணுவீங்க கிளாஸ்? நீங்க எது லைக் எந்த டெய்ல்வின் கிளாஸை நீங்க ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஃப்ளெக்ஸ்னு ஒன்று போட்டிருக்கீங்க, அதை ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃப்ளெக்ஸ் இது சும்மா சொல்றேன். மேபி இப்போ பேக்ரவுண்ட் கலர் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. இல்ல இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன்னா அது ஆர்குமெண்டா வந்து அதோட வேல்யூஸை வந்து பாஸ் பண்ணுவோம். ஆமாம்மா, நம்ம பாஸ் பண்றது கிளாஸ் நேம்ஸ். சோ வந்து இந்த மெத்தட்ஸ்ல நம்ம கிளாஸ் வந்து பாஸ் பண்ணலாம். வேற என்னெல்லாம் பண்ண முடியும்? இதுல வந்து பாஸ் பண்ண முடிஞ்சதே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆட் ரிமூவ் நீங்க இப்போ நான் கன்சோல் லாக் பண்ணிருக்கேன்னா, ஸோ இப்போ பாருங்க இந்த கண்டெய்னர் எலிமெண்ட்டா கன்சோல் லாக் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இருங்க, நான் இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் பண்ணிட்டு கன்சோல் லாக் போறேன். இதை ஒரு வாட்டி கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆகுது, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகுமா? இப்போ இதுல நம்ம எதை ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம்? நம்ம யூஸ் பண்றது இல்ல, நம்ம யூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டி கேட்குறேன். கிளாஸ் லிஸ்ட் கரெக்டா? ஓகே, ப்ராப்பர்ட்டி கிளாஸ் லிஸ்ட். அதுல போய் நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ராப்பர்ட்டில என்ன இருக்கு? இது இருக்கு பாருங்க, கிளாஸ் லிஸ்ட் இருக்கா? இந்த இதுல என்ன இருக்கு? நம்மளுக்கு பிங்க் இருக்கு. ஸோ தட் நம்ம என்ன பண்ண முடியும்னா அதுல ரிமூவ் பண்ணும்போது நீங்க பிஜி பிங்க் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் இடன் இருந்துச்சுன்னா இடன் கொடுத்துக்கலாம். அங்கே என்னெல்லாம் லிஸ்ட் ஆகுதோ, இந்த இடத்துல என்னெல்லாம் இருக்கோ. இப்போ நீங்கள் முன்னாடி டெக்ஸ்ட் கண்டென்ட் யூஸ் பண்ணீங்க கரெக்டாக? ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க, கீழே வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிப்பீங்க. சேம் லைக் தட் அந்த ப்ராப்பர்ட்டி டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட்டை நீங்கள் எது வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஏன் நீங்கள் மெத்தட் திரும்பி கூப்பிடுறீங்க, ஆடு ரிமூவ்ன்றதுலாம் ஏன் போடுறீங்கன்னா, இது வந்து ஒரு அரேவாக இருக்குது பாருங்கள். கிளாஸ் லிஸ்ட்ன்றது ஒரு அரேவாக இருக்குது. சரிங்களா? இங்கே பாருங்க, இட்ஸ் இன் ஃபார்ம் ஆஃப் அரே. பிளாக்கும் போட்டுக்கலாம். யூ வாண்ட் யூ கேன் புட் இன் டன் பிளாக். இன்னும் ஒரு ஆப்டிமிஸ்டிக் அப்ரோச்சை சொல்கிறேன். இது வந்து பூட் ஃபோர்ஸ் அப்ரோச். ஓகேங்களா? இப்போதைக்கு பிளைனாக போடலாம். இது எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அதுவும் பண்ணலாம். இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அதுவா? கிளாஸ் லிஸ்ட்ங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ஆல்ரெடி ரைட் பண்ணி வச்சிருக்கோம். ஆக்சுவலி இது வந்து நம்ம டாம்ல வரக்கூடியது. இதுக்கு இது ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம எழுத மாட்டோம். கரெக்டாக டெக்ஸ்ட் கண்டென்ட் நம்ம எழுதுறோமா? இல்லை. நம்ம கன்சோல் லாக் பண்ணோடனே அந்த ப்ராப்பர்ட்டி நேமை நம்ம போய் பார்த்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் ஆல்ரெடி எதுவும் ஸ்பெசிஃபிக் இது இருக்கு. இப்போ கிளாஸ் லிஸ்ட்னா அதுக்கு என்ன உள்ளுக்குள்ள உள்ள வேல்யூஸ் எப்படி இருக்கும்? டாம்ல ஆல்ரெடி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன்சோல் லாக் பண்ணுறோம்ல, கன்சோல் லாக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வருது கரெக்டாக. இங்கே வந்து இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. இங்கே டிஃப்ரெண்ட் இது. ஸோ ஒன்றுத்துக்கு ஒரு யூஸ் கேஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆன் கிளிக் அப்படின்றது ஒரு மெத்தட். அது இங்கே இருக்க பாருங்க. மேபி அது எங்கே இருக்கும்? இங்கே இருக்க பாருங்க. இங்கே தெரியுதுங்களா? ஆன் கிளிக்ன்றது ஒரு மெத்தடு, அதுவும் இருக்கு. அண்ட் வி ஹேவ் லாட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி தான் டெக்ஸ்ட் கண்டென்ட். இதோட யூஸ் என்ன? இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சம் கண்டென்ட்ஸ் வந்து வச்சுக்கும். கரெக்டா? ஓகே, அதான் அதுதான் கேக்குறேன். இப்போ வந்து நம்ம கிளாஸ் லிஸ்ட்னா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் எந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்குமே ஸ்பெசிஃபிக் யூஸ் கேஸ் எதுவுமே கிடையாது. டெக்ஸ்ட் நம்மளா தெரிஞ்சுக்கிறது தான். இப்போ டெக்ஸ்ட் கண்டென்ட்ன்றது வந்து டெக்ஸ்ட் எல்லாம் ஹோல்ட் பண்ணும் அப்படின்றது. சோ கிளாஸ் லிஸ்ட்ங்கிறது கிளாஸ் நேம்ஸ் எல்லாமே ஹோல்ட் பண்ணிக்கும். நம்ம கொடுக்குற டெய்ல்வின் கண்டென்ட்ஸ்லாம் கொடுக்குறோம்ல, இது எல்லாம் கிளாஸ் நேம்ஸ். சோ வந்து கிளாஸ் நேம்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறது கிளாஸ் லிஸ்ட். எக்ஸாக்ட்டா. ஓகே.
ஸோ இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு இந்த மாதிரி சிஎஸ்எஸ் ஃபைல்லையே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம்ல. எஸ், நீங்கள் அதே மாதிரி இப்போ இங்கே நீங்கள் இடன் இதுன்னு கொடுக்கணும்னு இல்லை, சிஎஸ்எஸ் ஃபைல் நேம் கொடுத்துட்டு அங்கே ஒரு ஃபைல் வச்சுக்கிட்டு கூட நீங்கள் அந்த பேரை வந்து ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் இந்த 4 லைன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ இது புரியுதுங்களா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆட் ஈவென்ட் லிசனர் கிளிக் பண்ணுறோம், பட்டன் கிளிக் ஆகுது. அது வரைக்கும் ஓகேங்களா? ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து பேஜ் எப்படி இருக்கும் இந்த 4 விஷயம் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, I'll do a refresh. இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், கீழே இருக்க கண்டென்ட்டை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், கீழே இருக்க கண்டென்ட்டை இடன்ற ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணோம். அதே மாதிரி கிராஸ் சிம்பிள் ஒரு இடன் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணோம். இது ஓகேங்களா? ஏன் இந்த 2 ப்ராப்பர்ட்டி ஆட் பண்றோன்றது புரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும் போது, மெனு ஐக்கானை கிளிக் பண்ணும் போது, மெனு ஐக்கான் நீங்க கிளிக் பண்றோம்ல, என்ன ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னா, கீழே இருக்க அந்த கண்டென்ட்ல இருக்க அந்த இடன்ன்ற ப்ராப்பர்ட்டி ரிமூவ் ஆகணும், பிளஸ் கிராஸ்ன்ற ஐக்கான் எனேபிள் ஆகணும். ஸோ அப்படின்னா நம்ம ஆட் பண்ண இந்த இடனை ரிமூவ் பண்ணணும், இந்த ரெட்டனை இடன் பண்ணணும், அண்ட் இங்க ஒரு இடன் ஒரு இதுவே இல்லை, ஸோ அதை வந்து ஆட் பண்ணணும். கரெக்டா? இங்க இருக்கிறத ரிமூவ் பண்ணணும், இங்க இருக்கிறத ரிமூவ் பண்ணணும், இங்க மெனுக்கு வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரும், கிளிக் பண்ணும்போது இப்படி வரும். அதை கொண்டு வரதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னா பாருங்க, அது நான் எழுதியிருக்கேன் லைன் பை லைனா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கிராஸ்ல இடனை ரிமூவ் பண்ணணும், கண்டென்ட்ல இடனை ரிமூவ் பண்ணணும், மெனுல வந்து ரிட்டனை வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்க இதை வந்து கன்சோல் லாக் பண்ணீங்க, மெனு எலமெண்ட்டை கன்சோல் லாக் பண்ணீங்க அப்படின்னா, சாரி மெனு எலமெண்ட்ன்ற பாருங்க, கிராஸ் எலமெண்ட் வந்து கன்சோல் லாக் பண்ணீங்கன்னா நம்மளோட கோல் என்னது, திரும்பி நான் சொல்றேன், இந்த இடத்துல இருக்க இடன்ற ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணும். கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட்ல எங்க இருக்கு இந்த இடன்ன்ற அந்த இது ரிமூவ் பண்றதுக்கு அப்படின்றது. ஸோ ரைட் கிளிக் பண்றேன், இன்ஸ்பெக்ட் பண்றேன், கன்சோலுக்கு போறேன், டெலிட்டிங் ஆல் த கன்சோல்ஸ். நான் இதை கிளிக் பண்றேன். இப்போ இந்த எஸ்விஜில போய் பார்க்குறேன் எந்த ப்ராப்பர்ட்டில அந்த இடன்ன்ற வேர்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி. டே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தேன்னா இந்த கிளாஸ் லிஸ்ட்ன்ற ப்ராப்பர்ட்டியில தான் பார்த்தீங்கன்னா, ஓகே இது வந்து இது கிளிக் ஆயிடுச்சு. செகண்ட் இதெல்லாம் இப்போ கமெண்ட் அவுட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்பிளைனிங் இட் அகெயின் ஐம் கமெண்டிங் அவுட் தேர். கிளிக் பண்ணா தெரியுதுங்களா, நம்ம கிளாஸ் லிஸ்ட்ல தான் பார்த்தீங்கன்னா இடன் இருக்கு. இது வரைக்கும் கிளியரா? இது வரைக்கும் எந்த டவுட்ஸும் இல்லைல்ல? அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம இதுல தான் ஃபைன் பண்ண முடியுது. அப்போ இதை ரிமூவ் பண்ணணும். ஆனா இது அரேவா இருக்கு. நம்ம டெக்ஸ்ட் கண்டென்ட் எப்படி இருந்துச்சு, டேரக்டா இருந்துச்சு, நம்ம ஆக்சஸ் பண்றோம் டெக்ஸ்ட் கண்டென்ட் டாட் அதை ப்ராப்பர்ட்டி டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட். ஏன்னா இது ஸ்ட்ரிங்கா இருக்கு, ஸ்ட்ரிங்கை டேரக்டா மேனிபுலேட் பண்ணிக்கலாம். ஆனா இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா அரே, அரேக்குள்ள இருக்கு. தெரியுதுங்களா? ஸோ அரேக்குள்ள நம்ம மெத்தட்ஸ் வச்சு தான், அரே மெத்தட்ஸ் வச்சு தான் மேனிபுலேட் பண்ண முடியும். ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கிராஸ் எலமெண்ட் டாட் கிளாஸ் லிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் பண்றோம். கிளாஸ் லிஸ்ட் டாட் போட்டிங்கன்னா அங்கேயே வருது பாருங்க அரே மெத்தட்ஸ், ஆட் மெத்தடு, தெரியுதுங்களா, ரிமூவ் மெத்தடு, ரீப்ளேஸ், டாகுல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆடு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் எது, நம்ம என்ன பண்ணணும், கிராஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணணும், கிராஸ் எலமெண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் அது என்ன எடுத்துக்கும் பாருங்க, இட் வில் டேக் அ ஸ்ட்ரிங். நம்ம எந்த ஸ்ட்ரிங் ரிமூவ் பண்ணணும், இடன் என்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. கிளியரா? சேம் லைக் திஸ் கண்டென்ட் எலமெண்ட்ல இருந்தும் நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்ப சேம் கண்டென்ட் எலமெண்ட்ல ஆட் கிளாஸ் லிஸ்ட்ல ரிமூவ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபைனலி மெனு லிஸ்ட்ல கிளாஸ் லிஸ்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம், ரிமூவ் பண்றதுக்கு ரிமூவ் மெத்தட், ஆட் பண்றதுக்கு ஆட் மெத்தட். நெக்ஸ்ட் இதுல பார்ப்போம், இதுல எழுதுவோம். இதுல பாருங்க இது வரைக்கும் ஓகே. சேம் இதை கிளிக் பண்ணிட்டோம், இதை இது பண்ணிட்டோம். இப்போ இங்க என்ன பண்ணணும், we have to again hide this cross elementல hide பண்ணணும். cross இதுல வந்து hide ஆட் பண்ணணும், இடனை ஆட் பண்ணணும், add. அதே மாதிரி கண்டென்ட்ல இடனை ஆட் பண்ணணும், இதனை ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபைனலா
மெனு ஐகான்ஸ்ல ஹிடனை ரிமூவ் பண்ணணும். அப்பதான் வந்து இங்க வரும். கரெக்டா இங்க ஆட் பண்ணணும், இங்கேயும் ஆட் பண்ணணும். அண்ட் இதை கிளிக் பண்ணா மெனு வரணும். அப்ப மெனுல ஆல்ரெடி ஹிடன் இருக்கு. இப்ப அதை ரிமூவ் பண்ணணும். ஹிடனை ரிமூவ் பண்ணணும். சேம் பண்ணலாமா? ரொம்ப ஈஸி. கிராஸ் லிஸ்ட் டாட் கிளாஸ் லிஸ்ட்லன்ற இதுக்குள்ள தான் இருக்கும். கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆட், ஆட்ல வந்து ஹிடன். அண்ட் அதே மாதிரி கண்டென்ட் லிஸ்ட், கண்டென்ட் லிஸ்ட் டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட், இதுலயும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் தான் பண்ணணும். ஆட் ஹிடன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபைனலா மெனு எலமெண்ட் டாட் ரிமூவ், சாரி கிளாஸ் லிஸ்ட் டாட் ரிமூவ் ஹிடன். ஓகேங்களா? டாகல் வச்சு பண்றதுனால பண்ணலாம், ரிமூவ் வச்சு பண்றதுனால பண்ணலாமா? ஆமா எக்ஸாக்ட்டா யூ கேன் டூ இட் வித் டாகல். நான் இதுதான் இப்போ நான் இது வந்து மினிமல் பூஸ்ட் ஃபோர்ஸ் அப்ரோச். நான் அடுத்து உங்களுக்கு ஆப்டிமிஸ்டிக் அப்ரோச்ல சொல்றேன். டாகலும் வச்சு பண்ணலாம். நான் அதுவுமே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நான் ஸ்ட்ரைட்டா டாகல் வச்சு சொல்லிடுவேன். பட் ஆனால் அந்த டாகல்ன்றது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பட் இப்போ புரியுதுங்களா? என்னாச்சு? டாட் ஆட். ஓகே ஹிடனுக்கு பதிலாக ஹிடன் ஹிடன் ஹிடன். தெரியுதுங்களா? ஓகேங்களா? இது சிம்பிளா இருக்கும். சேம் அதே மாதிரி உங்களுக்கு இதுல வந்து எதுவுமே பெருசா இருக்காது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து ஓகே, இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். நான் சொல்றேன். அண்ட் எம்டியில் வந்து இது பிளாக்காக இருக்கணும். கரெக்டா? அப்போதான் இதெல்லாம் தெரியும். அண்ட் எம்டியில் இது வந்து ஹிடனாக இருக்கணும் எப்பயுமே. எம்டியில் ஹிடனாக இருக்கும். கிளியரா? அவ்வளோதான், ஃபைனலாக முடிச்சாச்சு. என்ன பாருங்க. ஓகேவா? பட் ஆனால் இது வந்து ஆப்டிமிஸ்டிக்கா அப்படின்னா இல்லை. பட் இதில் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் கிளியரா? இதில் எந்த டவுட்ஸும் இல்லையா? I'll tell you optimistic approach also. இதில் வந்து இன்னொன்று ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு கால்ட் டாகுல். அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாகுல்னு ஒன்று இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 லைன் நம்ம எழுதுறோம். கரெக்டா? ஆட் ரிமூவ் ஆட் ரிமூவ் ஆட் ரிமூவ்னு சொல்லி எழுதுறோம். இதை நான் எதுவுமே பண்ணல, அப்படியே வச்சுக்கிறேன். கேட்கலாம், அப்படியே இருக்கட்டும். இதே மாதிரி இதுவுமே அப்படியே வச்சுக்கிறேன். மீட்டிங்கில் வச்சுக்கிறேன். இங்கே பாருங்களேன், இங்கே நம்ம என்ன பண்ணணும்? கிளாஸ் லிஸ்ட்டு ஹிடனை வந்து ஆட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும் அண்ட் ரிமூவ் பண்ணணும். கரெக்டா? ஸோ நம்ம ஜஸ்ட்டு இந்த இடத்துல கிராஸ் லிஸ்ட் டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் டாகுல்னு ஒன்று இருக்கும் பாருங்க. டாகுல் என்ன பண்ணும்? இருந்தால் ஆட் பண்ணும், இல்லைன்னா ரிமூவ் பண்ணிப்போம். புரியுதுங்களா? அதே மாதிரி கண்டென்ட் கண்டெய்னரில் கிளாஸ் லிஸ்ட்டில் நம்ம ஜஸ்ட்டு டாகுல் பண்ணுவோம். இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது ரிமூவ் ஆட் எல்லாமே அதுவே பார்த்துக்கும். டாட் டாகுல் ஹிடன். சேமா இதில் மட்டும் பாருங்கள், மெனு ஐக்கானில் நம்ம என்ன பண்ணோம்? இது மட்டும் மாறாது. மெனு ஐக்கான் டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆட் ப்ராப்பர்ட்டி ஹிடன். இது சேம் தான். சேம் இதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் டாகுல கூட மாற்றிக்கலாம். ஆடுக்கு பதிலாக டாகுல் போட்டுக்கலாம்.
தெரியுதுங்களா? திஸ் ஆல்சோ ஒர்க் ஆஸ் யூஸ்வல். ஆட் ரிமூவ் பண்ணலன்னா டாகல் போட்டுக்கோங்க. நம்ம டாகலை பொறுத்த வரைக்கும் இருந்தா ரிமூவ் பண்ணுறோம், இல்லைன்னா ஆட் பண்ணும். கரெக்டாங்களா? எக்ஸாக்டா. ஓகே. ஓகேங்களா? நம்ம வந்து அந்த ஆட் ரிமூவ்ன்ற லாஜிக் வந்து பார்க்கணும் இல்லை. சேம் வித் திஸ் ஆடுக்கு பதிலாக நீங்கள் டாகல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? திஸ் வுட் பி ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் ரொம்ப இது பண்ணணும் இல்லை. நான் ரெண்டுமே வச்சுருக்கேன், உங்களுக்கு எதுனாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஓகே, வில் கோ டு நெக்ஸ்ட் இது. அண்ட் ஃபைனலாக ஒரு ஃபீச்சர் இருக்கு. என்னன்னா இப்போ நீங்கள் இந்த மவுஸை கிளிக் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் கிளிக் திஸ் திங்ஸ் லைக் இப்போ ஓமோ இல்லை அபோட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து என்ன ஆகணும்? க்ளோஸ் ஆகணும். கரெக்டா? கரெக்டா? ஸோ அது வந்து எப்படி பண்ணுறதுன்னா சேம் நீங்கள் ஓமோ எல்லாத்தையும் நான் ஒன்று மட்டும் பண்ணுறேன், நீங்கள் மீதியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஐடி கொடுத்துக்கோங்க. நீங்கள் எல்லா எலமெண்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஐடி எனக்கு ஒரே டவுட், அந்த டாகிள் கொடுத்துருக்கீங்க, அது இதுக்கு முன்னாடி ரிமோட்க்கு பதிலா நம்ம டாகிள் யூஸ் பண்ணலாம்னு சொன்னீங்களா? திஸ் ஒன். ஆமாம். ஸோ சேம் திங் தான், பட் ரிமூவ் ஆமாம் சொல்லுங்க. ரிமூவ் அண்ட் டாகிள் ரெண்டுமே வந்து சேம் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்றதுன்றீங்களா? ஆமாம் எக்ஸாக்டா. ஆனால் இது என்ன பண்ணும்? ரிமூவ் என்ன பண்ணால் ரிமூவ் மட்டும்தான் பண்ணும். டாகிள் என்ன பண்ணுன்னா இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிடும், இல்லைன்னா ஆட் பண்ணிக்கும். ஓ ஓகே. சேம் லைக் திஸ். இங்கேயே நம்ம ஆட் எது இருக்குமா இல்லைன்னு சொல்லிட்டு செக் பண்ணுது அங்க. இடன் ப்ராப்பர்ட்டி நான் ஷோ பண்ணுறேன். இன்ஸ்பெக்டில் இங்கே போனீங்கன்னா இந்த இடத்துல இங்கே பாருங்கள், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது கிளியரா? இந்த இடத்துல பாருங்க, நல்லா இந்த 2 லைனை மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க. நான் ஹைலைட் பண்ணுறேன்ல, இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இடன் இருக்கு. நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஆப்போசிட்ல பண்ணணும். கரெக்டா? இங்கே இடனை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இங்கே இடனை ஆட் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். தெரியுதுங்களா? அந்த சேஞ்ச் நடக்குது. இங்கே இடனை ரிமூவ் பண்ணிருச்சு, இங்கே இடனை ஆட் பண்ணியிருக்கு பாருங்க. இதை பண்ணுறது தான் டாகுல். மெனு கண்டென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் யூஸ் பண்ணலை அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு டாகுல் பண்ண வேணாம். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் இது பார்த்தீங்களா, ஜஸ்ட் இது பண்ணால் மட்டும் போதும், எனக்கு கொண்டு வந்தால் மட்டும் போதும். அதையும் நீங்கள் மாற்றிக்கோங்க. அது எதுவுமே உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் பண்ணாது. சரி, ஓகேங்களா? நோ இஷ்யூஸ், அதுவுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? நீங்கள் ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் போகிறீங்கன்னா உங்களுக்கு புரியுதுன்னா ஆட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இல்லை ஆட் ரிமூவ் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது எனக்கு அப்படின்னா ஜஸ்ட் ரீப்ளேஸ் இட் வித் டாகுல்ஸ். அதுவே பார்த்துக்கும், ரிமூவ் ஆட் லாஜிக்ஸ் அதுவே பண்ணிக்கும். ஸோ டாகிள் வந்துட்டு ஹிடன் கிளாஸ் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். அது இருந்துச்சுன்னா அது வந்து ரிமூவ் பண்ணும், அப்படி இல்லைன்னா ஆட் பண்ணிடும். ஓகே. டாகுல் வந்து இட்ஸ் அண்ட் மெத்தட் தான். ஓகேங்களா? ஆட் ரிமூவ் மாதிரி அதுவும் மெத்தட். நீங்கள் அதை மெத்தட்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த கேர்லிஸ் வச்சே இது பண்ணிடலாம். நம்ம மெத்தட் கால் எப்படி பண்ணுவோம்? இப்படி தானே? அப்போ இது ஒரு கன்ஃபார்மாக ஒரு ஃபங்க்ஷன் தான் அப்படின்றத நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ டாகுல்ன்றது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு தெரியுதுங்களா? மெத்தட். சாரி, ஓகே. ஃபைனலாக வந்து அந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் மெனு ஓமோ வந்து இப்போ நான் ஓமோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓமோன்னு சொல்லி போட்டோம். ஜஸ்ட் ஃபைனலாக செலக்ட் ஓமோ கான்ஸ்டா ஓமா எலமெண்டா.
element is equal to document dot get element by id இங்க வந்து home. ஓகேங்களா? இப்போ இதில் என்னன்னா home டாட் add event listener சேம் மேபி ஒன்றும் இல்லை, இதில் இருக்க அப்படியே இந்த ப்ராப்பர்ட்டியை காப்பி பண்ணிக்கோங்க, இங்கே போட்டுக்கோங்க. கிளியரா? எந்த சேஞ்சுமே இல்லை, இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பார்க்க வேணாம், ஜஸ்ட் யூஸ் தான். ஜஸ்ட் என்ன ஆகும்னா இப்போ கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் இது ஹெச்எஃப் எதுவும் செட் பண்ணல, செட் பண்ணியிருக்கேன்னா வேற ஒரு பேஜுக்கு போகும் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? இதான் ஆட்டோ க்ளோசிங் ஃபீச்சர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது நடக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்களா, இது கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்று கீழே போகணும், இல்லை பேஜுக்கு, இல்லை வேற ஒரு பேஜுக்கு ரவுட் ஆகும். மோஸ்ட்டாக சேம் பேஜ் ரவுட் பண்ணிங்கன்னா இது டெஃபினட்டாக யூஸ் பண்ணணும். வேற ஒரு பேஜுக்கு போகுது, விண்டோ ரீஃப்ரெஷ் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரீஃப்ரெஷ் ஆகிக்கும். பட் சேம் பேஜுக்கு போறீங்கன்னா நிச்சயமா லைக் அபவுட்ன்றது நீங்கள் ஒரே பேஜ்லேயே வச்சிருக்கீங்க, கீழே வச்சிருக்கீங்க, அப்போ அபவுட் கிளிக் பண்ணால் கீழே தான் போகணும். இது ஆட்டோ க்ளோசிங் ஃபீச்சர், யூசருக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே. இல்லை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, லைக் இப்போ இன்னும் இல்லை, இப்போ நான் இன்னொன்று பேஜ் கிளிக் பண்ணுறேன், சின்னதாக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் ஓம்ன்றது சேமாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அபவுட்ன்றது வேற ஒரு பேஜ், அபவுட் டாட் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் போகணும்னு வச்சுக்கோங்களேன். மேபி இதை வந்து நான் வந்து ஆப் பேஜ் அப்படின்ற சும்மா வச்சுக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுவேன், ஹெச்எஃப்ல இங்கே வந்து ஆங்கர் டேக்ல ஹெச்எஃப்ல எல் கிவ் ஆப் டாட் ஹெச்டிஎம்எல் கரெக்டா? அப்போ என்ன ஆகும், இப்போ ஆப் டாட் ஹெச்டிஎம்எல் ஒரு பேஜ் இல்லை, பட் ஆனால் இதை கிளிக் பண்ணோடனே இது ரவுட் ஆகுது இல்லை. அப்போ என்ன ஆகணும், அந்த நேபாரில் இருக்க இது க்ளோஸ் ஆயிடணும் கரெக்டா? அது அப்படியே ஓப்பன்லேயே இருக்க முடியாதுல்ல அந்த பேஜுக்கு வந்தோடனே. எஸ்ஆர் நோ. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த அபவுட்ன்றது கீழே ஒரு செஷனை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த இடத்துலயே இருக்கு, அதான் அதை கிளிக் பண்ணோடனே நான் இங்கே போகிற மாதிரி வச்சுருக்கேன் ஆங்கர் டேக் போட்டு, அப்படின்னாலும் இது க்ளோஸ் ஆகணும்ல. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பேஜ்லேயே உங்களுக்காக ஒரு செஷன் கிரியேட் பண்ணுறேன், சும்மா ஒரு செஷனை சேம் இதே பேஜில், இது வந்து அபவுட் செஷன் வச்சுக்கோங்க. தெரியுதுங்களா? இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன், இந்த செஷனுக்கு ரீடைரக்ட் ஆகணும், இது மேலேயே இருக்குது, பட் ஆனால் இப்போ 4-5 செஷன் இருந்துச்சுன்னா அது இந்த மாதிரி ஆகும்ல. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே என்ன பண்ணுவீங்க, ஒரு ஐடி கொடுத்துப்பீங்க, ஐடி அபவுட்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, நாவில் இங்கே வந்து ஆங்கர் டேக்ல ஹெச்எஃப்ல ஸ்லாஷ் அபவுட்டுக்கு போகணும்னு சொல்லுவீங்க கரெக்டா? ஸோ அப்போ என்ன ஆகும், இதை கிளிக் பண்ணும்போது அபவுட்ன்ற செஷனுக்கு ரீடைரக்ட் ஆகும், பட் ஆனால் இது க்ளோஸ் ஆகாது. ஸோ அப்போ என்ன பண்ணோம், அதே மாதிரி ஆட்டோ க்ளோசிங்னு ஒரு ஃபீச்சர் கொண்டு வரணும்னா ஜஸ்ட் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும், ஒரு ஐடி போட்டு அபவுட் அப்படின்ற செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்கிரிப்டில் என்ன பண்ணலாம், அபவுட் எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, கான்ஸ் அபவுட் எலமெண்ட்டை element is equal to document dot get element by id about அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே அபவுட்ஸ்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும், ஜஸ்ட் இந்த அபவுட் எலமெண்ட்டை காப்பி பண்ணிட்டு டாட் ஆட் ஈவென்ட் லிஸ்னர், ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, அப்படியே நீங்கள் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். கிளியரா?
அப்போ அபவுட்ன்ற அந்த செஷனுக்கு போகும்போது க்ளோஸ் ஆகிக்கும். ஓகேவா? ஒரு 10 minutes பா. வில் ஜஸ்ட் கவர் கால் பேக் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும். ஓகேங்களா எல்லாருக்குமே? ஜஸ்ட் ஒரு 10 minutes தான். ஒரு சின்ன டாபிக் தான், வில் கவர் இட். ஒரு 2 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரு 9:35, ஒரு 10 minutes 9:45 கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆரம்பிக்கலாம்ப்பா. பார்த்தீங்கன்னா கால் பேக்ஸு அண்ட் ஷெடியூலர்ஸு. I'll create a new folder. ஓகேங்களா? create a new folder as callbacks அப்படின்றது. நான் கால்பேக்ஸ்னு ஒரு 2 days சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டா? கால்பேக் ஃபங்க்ஷன்ஸ் வாட் இஸ் இட் கால்பேக் ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்துடலாம். அண்ட் ஷெடியூலர்ஸ். just give index.html. ஓகேவா? ஸோ just give html:5. I'll keep it as callbacks. ஃபர்ஸ்ட் கால்பேக்ஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஷெடியூலர்ஸ்க்கு வரலாம். ஓகேங்களா? maybe I'll create a script file. JS. First we'll see what is functions. ஓகேங்களா? ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டுருங்க வாட் இஸ் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ், வாட் இஸ் நார்மல் ஃபங்க்ஷன்ஸ், அந்த மாதிரி. கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னப்பா யூஸ் பண்ணுவோம்? வாட் வில் பி யூஸ்? ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணலாம். கரெக்டாக? வாட் இஸ் அ கீவேர்டா? function. So we'll keep a word function. We'll keep a word function and function name. What is the function name? வந்து add அப்படின்ற ஒரு addition function create பண்ணலாம். When you call this add function, how will you call it? Let's take we're giving console.log 5 + 5 னு வச்சுக்கலாம்ப்பா. ஓகேங்களா? it's going to print 10 அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். சும்மா எப்படி கால் பண்ணுவீங்க இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது? So function name. with the function name. கரெக்டா? ஃபங்க்ஷன் நேம் ஃபுல்லா நிறைய பேர் ஆட்னு நினைச்சுப்பீங்க. அப்படி கிடையாது. கம்ப்ளீட்லி வித் திஸ் நேம். ஓகேங்களா? அண்ட் இது நீங்க கால் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஓப்பன் இட் வித் இன்டகிரேட்டட் டெர்மினல். maybe I'll try to move this.
I'll put node node file name பார்த்தீங்கன்னா script.js இந்த இடத்துல பாருங்க script.js ஆன்சர் 10 வருது. ஆனா ஒரு அடிஷன் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு தடவையும் கால் பண்ணும்போது இப்படிதான் வரணுமா? அதுக்கு ஏதாவது நம்ம ரெண்டு பேராமீட்டர்ஸ் கொடுத்து நம்பர்ஸ் கொடுத்து அதுதானே ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ புதுசா என்ன ஆகும்? வில் இன்ட்ரடியூஸ் சம்திங் கால்டு, இங்க எது கொடுக்கறது ஆர்குமெண்ட்ஸ், இங்க கொடுக்கறது என்னது இட்ஸ் கால்ட் பேராமீட்டர்ஸ். ஓகேங்களா? அப்ப இங்க வந்து நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு நம்பர் பாஸ் பண்றேன்னா 5,5 அப்படின்ற பாஸ் பண்றேன்னா இங்க நான் என்ன பண்ணணும் a, b அப்படின்றது வாங்கணும். ஸோ அடிஷன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் எப்பயுமே ஆட் பண்ணி கொடுக்கும். ஸோ a + b அப்படின்றது கொடுத்தோம். ஓகேங்களா? தெரியுதுங்களா? இப்போ நான் இங்க 10,15 பாஸ் பண்ணேன்னா I'll get 50. Normal functions ஓகேங்களா? So same like this, we'll try to create arrow functions. What is it arrow functions? அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். சிம்பிளா இப்போதைக்கு சின்டாக்டிக்கல் சேஞ்ச் மட்டும் வச்சுக்கோங்க. நம்ம அதுக்கப்புறம் தனியா டிஃபரன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? சின்டாக்ஸ்ல வந்து கீவேர்டு மட்டும் இருக்காதுப்பா. அதான்ப்பா ஒரே சின்டாக்ஸ் சேஞ்ச். நீங்க வந்து ஃபங்க்ஷன் கீவேர்ட் போடுறீங்களா? இது ES6ல வந்துச்சு. ஸோ கான்ஸ்ட் you have to give const let வேற எதுனாலும் கொடுத்துக்கலாம். பேர் என்ன வச்சிருக்கீங்க? ஆட் வச்சிருக்கீங்களா? ஆட்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆட்ஸ் ஈக்குவல் டு இந்த பிராக்கெட் அப்படியே தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நேமுக்கு பக்கத்தில் ஒரு ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த பிராக்கெட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. தெரியுதுங்களா? சேம் திஸ் கர்லி. ஓகே, அவ்வளோதான் சேஞ்ச். சேம் விஷயம் பண்ணிக்கலாம். இங்கேயும் அதே பேராமீட்டர்ஸ் வாங்கிக்கலாம். டு கால் தட் சேம் திங் ஆட்ஸ் 20,20 அப்படின்னு போட்டிங்கன்னா you'll get 40. ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன்ற கீவேர்டு இல்லைப்பா, அவ்வளோதான். பேர் வச்சுக்கிறீங்க ஈக்குவல் டு போட்டு அதே மாதிரி போட்டு ஒரு ஆரோ போட்டுக்கிறீங்க. ஓகேங்க, இந்த இடத்துல அவ்வளோதான் சேஞ்ச். சின்டாக்ஸ் மட்டும் தான் சேஞ்ச். தெரியுதுங்களா? யூ கெட்டிங் 40, 50. கிளியரா? ஆரோ நார்மல் ஃபங்க்ஷனுக்கு ஆரோ ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு உள்ள இருக்க ஃபங்க்ஷனாலிட்டி எவ்ரிதிங் இஸ் சேம். when you're doing with classes it will change. அந்த பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகும் திஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல. நான் அதை பத்தி நான் சொல்றேன். பட் ஆனால் இப்போதைக்கு திஸ் இஸ் ஒன்லி த சேஞ்ச். இது முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இதான் ஓல்டர் வே. திஸ் இஸ் ES6ல they introduce this arrow functions. ஓகேங்களா? சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே. ஃபங்க்ஷன் கால் எல்லாமே ஓகே. வாட் இஸ் திஸ் கால் பேக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு when you pass an argument as a function அப்படின்னா இட்ஸ் called a callback function. நான் டெஃபினிஷனாக எழுதுறேன். when it is a callback function பட் இந்த நார்மல் ஃபங்க்ஷன் அண்ட் ஆரோ ஃபங்க்ஷன் போத் ரெண்டுமே சேம் ஒர்க் பண்ணுறாங்க. சேம் ஒர்க் தான். ஓகே, ஸோ வந்து இது அட்வான்ஸ்ங்கிறதுனால நம்ம ஆரோ ஃபங்க்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். you can use normal function also. syntax மட்டும் தான் சேஞ்ச் இப்போதைக்கு. ஓகே, உங்களுக்கு இந்த syntax பிடிச்சிருந்தா இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. இல்லை எனக்கு ஃபங்க்ஷன் நேம் வச்சு போடலாம் அப்படின்னு ஓகேனா யூ கேன் யூஸ் திஸ். ஓகே, எந்த இடத்துலையும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோன்னு. ஓகேவா? பட் வாட் இஸ் திஸ் கால் பேக் ஃபங்க்ஷன் அப்படின்னா, a function that is passed as an argument to another function. எக்ஸாம்பிள் சொல்றேன். function is known as callback functions. ஓகேங்களா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். லெட்ஸ் டேக்
இது வந்து நார்மல் ஃபங்க்ஷன்ஸும் சரி ஆர்எஃப் ஃபங்க்ஷனும் சரி எதுவானா இருக்கலாம். இப்போ நம்ம இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு ஃபங்க்ஷன் சப்னு வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா, சப்பில் வந்து ஏ கமா பின்னு வாங்குகிறோம். ஒரு ஓப்பன் கலி ப்ளஸ் கலி. இதில் வந்து கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஏ அப்படின்ற சும்மா போடுறேன்னு வச்சுக்கோங்க. இதில் நான் வந்து இந்த சப்பை கால் பண்ணும்போது இன்ஸ்ட் ஆஃப் சென்டிங் எ நம்பர் ஆர்கியூமெண்ட்டாக நான் நம்பரை சென்ட் பண்ணாமல் இஃப் ஐ பாஸ் அ ஃபங்க்ஷன் டு ஆர்குமெண்ட் as an other function it is known as என்னது நான் ஹைலைட் பண்ண இடம் புரியுதா? ஒரு வாட்டி ரீலோட் பண்ணி பாருங்க. இட்ஸ் கால்ட் அண்ட் கால்பேக் ஃபங்க்ஷன். இப்போ நான் இந்த இடத்துல ஏக்கு நான் ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணணும். ஃபங்க்ஷன் எக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ் அப்படின்ற ஒன்று கிரியேட் பண்ணி நான் இப்போ பாஸ் பண்ணனா இது என்னது? நான் இங்கே ஒரு நம்பர் 2 பாஸ் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னது? எக்ஸ் தான் இந்த ஃபங்க்ஷன் பேர், பட் கால்பேக் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இப்போ ஏவை நான் இங்கே கன்சோல் லாக் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். எல்ரன் நோட தெரியுதுங்களா? யூஆர் கெட்டிங் எ ஃபங்க்ஷன் எக்ஸ். பிஏ பண்ணீங்கன்னா யூல் கெட் 2. தெரியுதுங்களா? ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்னொன்று ஃபங்க்ஷனாக ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணீங்கன்னா அது பேர் கால்பேக் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இதை நம்ம நேத்திலேருந்து பார்த்துட்டு இருக்கோம், முந்தா நேத்துலேருந்து. ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படின்றது என்னது? இது ஒரு ஃபங்க்ஷன், கரெக்டா? அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஆர்குமெண்ட்டாக என்ன சென்ட் பண்ணுவோம்? நம்ம லேட்டஸ்ட் போன கோடில் போய் பார்க்கலாம். நம்ம பார்த்த டாம்லையும் எல்லாத்துலேயும் இங்கே பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து we was giving a argument as event. செகண்ட் இங்கே யூஸ் பண்ணது என்னது? ஏன் இது கால்பேக் ஃபங்க்ஷன் கூப்பிடுறேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? பிகாஸ் ஆட் ஈவெண்ட் லிசனர் ஒரு ஃபங்க்ஷனு, அதுக்கு ஆர்குமெண்ட்டாக நான் இன்னொன்று ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது பேர் இருக்கலாம், பட் அந்த ஃபங்க்ஷனுக்கான நேம் வந்து என்னன்னா இட்ஸ் கால்ட் அஸ் கால்பேக் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எக்ஸ் ஃபங்க்ஷன் ஒய் ஆர் ஜெட் ஏதாவது பேர் வச்சிருக்கீங்கன்னா சொல்லணும். ஓகேவா? திஸ் இஸ் ஃபார் கால்பேக் ஃபங்க்ஷன்ஸ். டிபிக்கலி நீங்கள் அது நேமை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? Next we'll go to this schedulers. What is the schedulers அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சேம் தான், சேம் மெத்தட் அண்ட் ஃபங்க்ஷன் சேம். சில பேர் மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சில பேர் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க. பட் இந்த ரிமூவ்ங்கிறதுல வந்துட்டு நம்ம ஒரு மெத்தட் தானே சொல்றோம், அதுல வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கால்பேக் ஃபங்க்ஷன் பாஸ் பண்ண முடியும். ஓகே இங்கே பார்த்துருந்தோம், இன்னைக்கு பார்த்தோம் நேப் வாரம். ஓகேங்களா, இது பேர் நம்ம எப்படினாலும் கால் பண்ணலாம். திஸ் இஸ் இந்த இடத்துல நம்ம ரிமூவ் போட்டிருந்தோம்ல, அதை மெத்தட்னு சொல்லலாம் இல்லை ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். நேம் தான் தட் ரிமூவ். ஸோ வந்து நம்ம இந்த ஆட் ஈவெண்ட் டிசைனர்ல வந்து கால்பேக் ஃபங்க்ஷன் பாஸ் பண்ற மாதிரி இதுலயும் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பாஸ் பண்ண முடியும். பாஸ் பண்ணலாம், பட் பாஸ் பண்ணோம், பட் இது எடுத்துக்குதா அப்படின்றத பார்க்கணும். நம்ம இதோட பர்பஸ்ல இங்கே நம்மளுக்கு எதுவுமே தேவைப்படலை ஃபார் சென்டிங் எ ஃபங்க்ஷனு. பட் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிமூவ் அப்படின்றத இது உங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியுதுல்ல, இப்படி போட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால், அது ஃபங்க்ஷனுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் சென்ட் பண்ணலாம், ரிட்டனுக்கு பதிலாக ஒரு ஃபங்க்ஷனை சென்ட் பண்ணலாம். பட் ஆனால் இதோட இன்பில்ட்டான அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து எதுவுமே அந்த பர்பஸ் எதுவுமே அதுக்கு இல்லை. அதனால நம்ம அங்கே வந்து ஃபங்க்ஷன் சென்ட் பண்ணல. பட் அப்படி சென்ட் பண்ணீங்கன்னா அது பேர் வந்து கால்பேக் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ். பட் வந்து ஆட் ஈவெண்ட் டிசைனர்ல நம்ம அந்த மாதிரி எதுவும் செக் பண்ண தேவையில்லை, நமக்கு எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் பாஸ் பண்ணலாம். பட் மெத்தட்ல வந்துட்டு நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டி அந்த இது இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே வந்து சென்ட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. இப்போ இங்கே வந்து பாருங்கள், இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு இங்கே கொடுத்துருக்குறது ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன். இங்கே நான் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணால் எங்கே ரிசீவ் ஆகும்? ஃபங்க்ஷனோட பேராமீட்டர்ஸில். இந்த ஃபங்க்ஷனில் ஏதாவது யூஸ் இருந்தால் தானே நான் இங்கே ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுவேன். ஆனால் இங்கே நம்மளுக்கு யூஸ் இருக்கா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே மைனஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுவீங்க? இங்கே 2 நம்பர்ஸ். ஓகே, ஸோ போத் ஃபங்க்ஷன் அண்ட் மெத்தட் ரெண்டுமே வந்து நம்ம அதுக்கு ரிலேட்டபிளான இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை சென்ட் பண்ணணும்.
ரெண்டும் சேம் தானே. ஸோ எதுனா நிறைய மெத்தட் அண்ட் ஃபங்க்ஷன் டிஃபர் பண்ணுது. இல்ல பேர் தான் டிஃபரன்ஸ். ம். You can call it you can call it as method or you can call it as functions. ஓகே ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் ஷெட்யூலர்ஸ் பார்க்கலாம். ஷெட்யூலர்ஸ்ல ஷெட்யூலர்ஸுக்கு டெஃபினிஷன் பாருங்க. The schedulers will help us in scheduling the execution of callback functions. புரியுதுங்களா? எனக்கு இந்த ஒரு ஷெட்யூலர்ஸ் எதுக்கு ஹெல்ப் ஆகும்? இந்த கால்பேக் ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷனை. இப்போ இது உடனே எக்ஸிக்யூட் ஆகும்னா, இப்போ ஆட் ஈவெண்ட் ரிசல்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த கிளிக் ஈவெண்ட் நடக்கும் போது அந்த கால்பேக் ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண சொல்றோம். கரெக்டா? அதே மாதிரி எனக்கு ஒரு சர்டைன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மட்டும் பண்ணலாம். திரும்பி நான் உங்களுக்கு இந்த ஷெட்யூலர்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, we'll continue on next class. No issues. Already 9:49 ஆயிடுச்சு. நோ வரிஸ். இதை நான் திரும்பி சொல்றேன், யாருக்கும் வரிஸ் இல்லை, திரும்பி நான் சொல்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் will wind up.